ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறேன்னா, நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 என்ஐடிஸ் இருக்கு. இந்த 32 என்ஐடிஸ்ல டாப் 5 என்ஐடிஸ் என்னென்ன, அந்த என்ஐடிஸ்ல எந்த என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் இருக்கு, அதோட கோர்சஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, சேலரி பேக்கேஜ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 32 என்ஐடிஸ் இருக்குது. இது டாப் 5 என்ஐடிஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நம்பராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளோட சேனல் ஜெய் மெயின்ஸ் ஆகட்டும் சரி, ஜெய் அட்வான்ஸ் ஆகட்டும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் என்ஐடிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடி திருச்சி. இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் உங்களுக்கு 2023 என்ன என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 9th பிளேஸில் இருந்தது. 2022 8th பிளேஸில் இருந்தது. அதே மாதிரி யூஎஸ் ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் உங்களுக்கு பாருங்கள் 300 to 350 ரேங்கிங்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் என்ஐடி திருச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, இசிஇ, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், மெக்கானிக்கல், மெட்டலாஜிக்கல், ப்ரொடக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஆர்கிடெக்சருங்கிற கோர்சஸும் இருக்குது, 5 years கோர்சஸ். அதுக்கு அடுத்து இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இதே தான் வரும். அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் பிலோ 1 lakh இருக்கீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வராது, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வரும். அதையும் தாண்டி உங்களுக்கு பிசி என்சிஎல் 1 lakhலேருந்து 5 lakhsக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டியூஷன் ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 டியூஷன் ஃபீஸ் கம்மி பண்ணிக்கிறாங்க. ஸோ உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் 1 lakhலேருந்து 5 lakhக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக டியூஷன் ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் உண்டு. அதே மாதிரி எபோவ் 8 lakhs இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் இதை கட்டியாகணும். சரிங்களா? இது பர்டிகுலராக ஜென்ரல் கேட்டகரிக்கும் அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் எபோவ் 8 lakhs இருக்குது, எபோவ் 8 lakhs ஃபேமிலி இன்கம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லை. ஸோ செக் பண்ணி பாருங்கள். எல்லா என்ஐடிஸுக்கும் இப்படி தான் ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக ஒவ்வொரு என்ஐடிஸ்க்கும் சொல்ல முடியாது. ஜென்ரல் ஓபிசி என்சிஎல் எபோவ் 8 lakhsக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ பர்டிகுலராக ஒவ்வொரு என்ஐடிஸ்க்கும் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்ஐடி திருச்சியில் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து என்ஐடி திருச்சியில் சேலரி பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் மீடியன் பேக்கேஜ், மீடியன் பேக்கேஜ், மேக்ஸிமம் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ஹையஸ்ட் பேக்கேஜ். அதே மாதிரி உங்களுக்கு EEEக்கும் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இசிஇக்கும் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங்க்கும் ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தபடிக்கு மெக்கானிக்கலுக்கும் உங்களுக்கு சிவிலுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி கெமிக்கலுக்கும் ஒரே மாதிரி இருக்குது. மெட்டலாஜிக்கலுக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீடியன் பேக்கேஜ் என்ன இருக்குது, ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து என்ஐடி சூரத்கல். இந்த என்ஐடி சூரத்கல்ல என்ஐஆர் ஆஃப் ரேங்கிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2023 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 12th பிளேஸில் இருக்குது. 2022 10th பிளேஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் எபோவ் 8 lakhs இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பே பண்ணணும். ஆனால் பிலோ 1 lakh இல்லைனா பிலோ 1 to 5 lakhsக்கு இருக்கீங்க ஓபிசி என்சிஎல் அப்படின்னா டியூஷன் ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் உண்டு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கும் டியூஷன் ஃபீஸ் ரிடக்ஷன்ஸ் உண்டு. டியூஷன் ஃபீஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சேலரி பேக்கேஜ். இந்த என்ஐடி சூரத்கல்ல சேலரி எவ்வளோ, மீடியம் சேலரி, ஆவரேஜ் சேலரி, ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன இருந்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் 54 lakhs கொடுத்துருக்காங்க. இசிஇக்கும் அதே தான், அதே மாதிரி ஐடிக்கும் அதே தான். மித்தபடிக்கு உங்களுக்கு நார்மல் பேக்கேஜ் தான் எல்லாருக்கும் வந்திருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு ஹையஸ்ட் பேக்கேஜ் என்ன இருக்குது, மீடியன் பேக்கேஜ் என்ன இருக்குது, ஆவரேஜ் பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து என்ஐடி வாரணங்கள். இந்த என்ஐடி வாரணங்களில் உங்களுக்கு என்ஐஆர் ரேங்கிங் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் 2023 21ம் 2022ல் அதே 21லேயே இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் வந்து 1000லேருந்து 1200 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது, 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸும் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இந்த கோர்சஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ஐடிஸ் வாரணங்களில் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஜென்ரல் அண்ட் ஓபிசி என்சிஎல் எபவ் 8 lakhs இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் பே பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ். இந்த சேலரி டீட்டெயில்ஸில் உங்களுக்கு மீடியன் பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ், மேக்ஸிமம் பேக்கேஜ் மூணுமே கொடுத்துருக்கோம். ஹையஸ்ட் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து இசிக்கு அதை விட ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு பிக் அப்டேஷன்ஸ்லேயும் கொடுக்கலாங்க. இசிக்கு மட்டும் நல்ல பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் சயின்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து மித்தபடிக்கு ஒரு நார்மலான பேக்கேஜ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ஐடி ரூர்கேலா. இந்த என்ஐடி ரூர்கேலாவில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற புதுநபராக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி நாளைக்கு நம்ம ஒரு ஜூம் மீட் வச்சுருக்கோம். அந்த ஜூம் மீட் யாருக்கு அப்படின்னா, நீங்கள் 12th கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜூம் மீட் அட்டன் பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2025ல் நான் 12th எக்ஸாம்ஸ் எழுத போகிறேன். என்னோடய கோல் செட் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நான் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும், எந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது, அதுக்கு கட் ஆஃப் என்ன இருக்குது, அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த ஜெய் மெயின்ஸ், ஜெய் அட்வான்ஸ் என்னால் எழுத முடியுமா, நீட்டுக்கு என்ன மார்க்ஸ் ஸ்கோரிங் வேணும், அதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் உங்கள் மத்தியில் இருக்கும். ஸோ அதுக்கோசரம் நம்ம ஜூம் மீட் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வாலண்டியர்ஸாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் வந்து உங்களோட குவரிஸ் கேளுங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு அங்கே பேமெண்ட் மோடு இருக்கும். அந்த பேமெண்ட் மோடில் உங்களுக்கு 50 rupees பே பண்ணணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக இந்த கெரியர் கவுன்சிலிங் செஷன்ஸ் வந்து பர் ஹெட் நம்ம 300 சார்ஜ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஜூம் மீட் வச்சுருக்கனால ஃபீஸ் வந்து கம்மி பண்ணி 50 rupees தான் சார்ஜ் பண்ணுறோம். ஸோ யாருக்காவது வேணும், எனக்கு கரெக்டான காலேஜை சூஸ் பண்ணணும், கரெக்டான கோல் செட்டில் நான் படிக்கணும், ஏன்னா இப்போ நான் 12th படிச்சுட்ருக்கேன், என்ன மார்க்ஸ் வேணும், நான் எந்த பர்டிகுலர் காலேஜுக்கு போகிறதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் 12th எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையும் தாண்டி பர்டிகுலராக நல்ல காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த செஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஓகேவா? ஸோ தேவையானவங்க கண்டிப்பாக அந்த கூகுள் ஃபார்மை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இந்த என்ஐடி ரூர்கேலாவில் பர்டிகுலராக என்ன என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2023ல் 16th ரேங்கிங்லையும் 2022ல் 15th ரேங்கிங்லேயும் இருக்குது. அதுக்கு அடுத்து இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி 4 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது, 5 இயர்ஸ் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி எம்எஸ்சி இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இத்தனை கோர்சஸ் என்ஐடி ரூர்கேலாவில் இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓபிசி என்சிஎல் எபோவ் 8 lakhs இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக உண்டு. அதுக்கு அடுத்தது வந்து சேலரி பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம எஸ்பெஷலி ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு 4 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு மேக்ஸிமம் என்ன, ஆவரேஜ் என்ன, மீடியம் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் 83 கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 52 உங்களுக்கு வந்து EEEக்கும் இசிக்கும் ஹையஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு கெமிக்கலுக்கு ஹையஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு மீடியன் பேக்கேஜும் இருக்குது, ஆவரேஜ் பேக்கேஜும் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது வந்து 4 இயர்ஸ் கோர்சஸ், அதே மாதிரி 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் இருக்குது. அதில் சேலரி பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நம்ம ஆர்கிடெக்சருக்கு என்ன பேக்கேஜ், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ரிமைனிங் 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் செராமிக், கெமிக்கல், மெட்டலாஜிக்கல் இதுக்கு என்ன கோர்ஸ் பேக்கேஜ், அதே மாதிரி 5 இயர்ஸ் எம்எஸ்சி இன்டிகிரேட்டட் கோர்சஸ்க்கு என்ன பேக்கேஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ஐடி கேலிக்கட். என்ஐடி கேலிக்கட்ல என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்சஸ்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி அது மட்டும் இல்லாமல் ஓபிசி என்செல் 8 லேக்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு என்ஏஆர்எஃப் ரேங்கிங் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்கள் 23rd ரேங்கிங்கில் இருக்குது. அதே மாதிரி 2022ல் 31st ரேங்கிங்கில் இருந்ததுக்கு. அதுக்கடுத்து பர்டிகுலராக சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் ஹையஸ்ட் பேக்கேஜும் ஆவரேஜ் பேக்கேஜும் கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 47 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்க்கு 43 lakhs per annum கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் பேக்கேஜும் உங்களுக்கு ஹையஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டாப் 5 இன்ஸ்டியூஷன்ஸ், அந்த டாப் 5 இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு என்ஏஆர்எஃப் ரேங்கிங், அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, சேலரி பேக்கேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி நீங்கள் பர்டிகுலராக அந்த ஜூம் மீட் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு பே பண்ணுறவங்களுக்கு நம்ம ஜூம் லிங்க் வந்து அனுப்புகிறோம். அந்த ஜூம் லிங்க்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் என்னவோ அந்த டவுட்ஸை கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.